அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். ரணில் பிரச்சார கூட்டத்தில் பதற்ற நிலை, துப்பாக்கி ரவையுடன் இளைஞன் கைது. நாட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. நாமலின் கூட்டத்திற்கு துப்பாக்கியுடன் வந்த மாணவர்களால் பரபரப்பு. வர்த்தக நிலையம் ஒன்றில் பாரிய தீப்பரவல். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் குறித்து வெளியான தகவல். வாக்காளர் அட்டைகளை விநியோகித்த உத்தியோகத்தரை தாக்கிய நபர் கைது. தகுந்த பாடம் புகட்டப்படும், ரணிலுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. குருநாகல் நீர்கொழும்பு வீதியில் வாகன விபத்து, 4 படுகாயம். தொடர்பான விரிவான செய்திகள். மட்டக்களப்பில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வருகை தரவிருந்த வேளை இளைஞன் ஒருவரை துப்பாக்கி ரவையுடன் சந்திவெளி போலீசார் கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு கிரான் கோரக்கல்லு மடுவில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்ட தேர்தல் பிரச்சார கூட்டத்திலேயே இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவத்தில் பாகரை அம்பத்தனாவளியைச் சேர்ந்த 22 வயதான இன்பராசா என்ற இளைஞனே கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, கிரான் கோரக்கல்லிமடு விளையாட்டு மைதானத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு தெரிவித்து ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழந்திரனினால் தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வில் பங்கு பெற்றுவதற்காக பொதுமக்கள் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருந்தும் வாகனங்களில் கட்சி ஆதரவாளர்களால் அழைத்து வரப்பட்டிருந்தனர். குறித்த இளைஞரும் இதுபோன்று வாகரை பிரதேசத்திலிருந்து அழைத்து வரப்பட்டிருந்தார். இவ்வாறான நிலையில் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார கூட்டம் எதுவித குழப்பமின்றி சற்று தாமதித்து நடைபெற்றது. கைது செய்யப்பட்டவர் மேலதிக விசாரணைக்காக போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். டெங்கு நுளம்பு பெருகுவதை தடுக்கும் வகையில் சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்துக் கொள்ளுமாறு சுகாதார தரப்பினர் பொதுமக்களிடம் கோரியுள்ளனர். இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 37,233 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அதற்கமைய மேல் மாகாணத்திலேயே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகி உள்ளதுடன் அந்த எண்ணிக்கை 15,490 ஆகும். அத்துடன் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 17 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தலைமையில் வெளிமடை நகரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்திற்கு பொம்மை துப்பாக்கியுடன் வந்த 2 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அம்பகஸ்தோவ காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி வேட்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தின் பாதுகாப்பிற்காக சுற்று வட்டாரத்து காவல் நிலையங்களின் அதிகாரிகளும் அழைக்கப்பட்டிருந்தனர். இந்த சந்திப்பின் போது உபபரணகம பிரதேசத்தில் வசிக்கும் பாடசாலை மாணவர் ஒருவரும் பல்கலைக்கழக மாணவர் ஒருவரும் கூட்ட மண்டபத்துக்குள் நுழைய முற்பட்டதை அடுத்து அம்பகஸ்தோவ காவல்துறையினரும் பண்டாரவளை விசேட குற்றப்பிரிவு காவல் அதிகாரிகளும் அவர்களை சோதனையிட்டனர். இளைஞர்களிடம் பிளாஸ்டிக் கைத்துப்பாக்கி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டு வெளிமடை காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் அம்பகஸ்தோவ காவல் நிலைய பொறுப்பதிகாரி RMAS ரட்நாயக்கா தெரிவித்துள்ளார். கூட்ட அரங்கில் பெற்றோர்கள் இருந்ததால் தாம் வீடு திரும்புவதாக தெரிவிக்கவே கூட்ட அரங்கிற்கு வந்ததாக அவர்கள் குறிப்பிட்டதாக வெளிமடை காவல்துறையினர் தெரிவித்தனர். பொலனறுவை கதிர்வெல வீதியில் உள்ள வணிக வளாகத்தில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்று தீப்பரவலுக்குள்ளாகியுள்ளது. குறித்த சம்பவமானது நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது. தீயை அணைக்கும் பணியில் பொலனறுவை தீயணைப்பு பிரிவினரால் 3 தீயணைப்பு வாகனங்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு தீப்பரவாமல் தடுக்க இராணுவம், காவல்துறையினர் மற்றும் விமானப்படையினர் இணைந்து செயற்பட்டு வந்ததாகவும் தீ பெருமளவு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் தீ விபத்துக்கான காரணம் இதுவரை தெரிய வரவில்லை எனவும் இதன் காரணமாக மட்டக்களப்பு மற்றும் பொலனறுவை வீதியின் ஒரு பகுதியை மூடுவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்ட போதிலும் போக்குவரத்துக்கு எவ்வித தடையும் இல்லை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
நாட்டின் 9வது ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்தவுடன் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைவாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை நடாத்துவதற்கு உத்தேசித்திருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினரும் சட்டத்தரணியுமான அமீர் ஃபாயிஸ் தெரிவித்துள்ளார். அத்துடன் தேர்தலின் பின்னர் நாடாளுமன்றம் உடனடியாக கலைக்கப்படுமாயின் அது குறித்து சிந்திக்க வேண்டியிருக்கும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் 2023ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் பிற்போடப்பட்டதன் காரணமாக வாக்காளர்களின் அடிப்படை உரிமை மீறப்பட்டிருப்பதாகவும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை உடனடியாக நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கடந்த மாதம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைவாக ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்தவுடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை நடாத்துவது குறித்து ஆணைக்குழு ஆலோசித்து வருவதாகவும் தற்போது வரை தேர்தலை நடாத்துவதில் எவ்வித தடங்கல்களும் இல்லை எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இதேவேளை புதிதாக தெரிவாகும் ஜனாதிபதி உடனடியாக நாடாளுமன்றத்தை கலைக்கும் பட்சத்தில் அடுத்ததாக நாடாளுமன்ற தேர்தலை நடத்த வேண்டியிருக்கும் எனவும் அவ்வாறானதொரு சந்தர்ப்பத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் குறித்து சிந்திக்க வேண்டியிருக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்காளர் அட்டைகளை விநியோகித்த களுத்துறை தெற்கு அஞ்சல் நிலையத்தில் பணிபுரியும் உத்தியோகத்தர் ஒருவர் தாக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் களுத்துறை வடக்கு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைதானவர் களுத்துறை ஜாவத்த பகுதியைச் சேர்ந்த 45 வயதுடையவர் என காவல்துறை தெரிவித்துள்ளது. தாக்குதலுக்குள்ளான அஞ்சல் உத்தியோகத்தருக்கும் சந்தேக நபருக்கும் இடையில் ஏற்பட்ட வாய் தர்க்கம் பின்னர் மோதலாக மாறியுள்ளது. அஞ்சல் உத்தியோகத்தரின் கடமைக்கு இடையூறு விளைவித்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டின் கீழ் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். 2020ஆம் ஆண்டு பொது தேர்தலில் படுதோல்வியடைந்த ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை நாங்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்தோம். பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்கள் ஜனாதிபதிக்கு தகுந்த பாடம் புகட்டுவார்கள். எதிர்வரும் 22வது தேதி எமது பலத்தை ஜனாதிபதிக்கு காண்பிப்போம். இவ்வாறு முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ஸ்ரீபால கம்லத் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். கடந்து வந்த பாதையை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மறந்துவிட்டார். பெரும்பான்மையான மக்கள் எம்முடன் உள்ளார்கள். பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்புகளையும் கட்சி மட்டத்தில் வழங்கினோம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் நாட்டுக்கு எதிரான செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க முடியாது என்பதால் தான் பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரான நாமல் ராஜபக்சவை வேட்பாளராக களமிறக்கினோம். ஜனாதிபதியின் அரசியல் செயற்பாடுகளுக்கு நாங்கள் எதிராக செயற்படுவதால் ராஜாங்க அமைச்சர் பதவியிலிருந்து எம்மை நீக்கினார். ஜனநாயகத்தை முன்னிலைப்படுத்தி செயல்படும் போது அனைத்து சாதக மற்றும் எதிரான கருத்துக்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும். நாட்டுக்காக ஜனாதிபதி பக்கம் சென்றுள்ளோம் என்று குறிப்பிட்ட அவர் பெரும்பான்மையான மக்கள் தம்முடன் உள்ளார்கள் என்றும் கூறினார். குருநாகல் நீர்கொழும்பு பிரதான வீதியில் இடம்பெற்ற விபத்தில் 4 காயமடைந்துள்ளனர். முச்சக்கர வண்டி ஒன்றும் தனியார் பேருந்து ஒன்றும் மோதியதிலே இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக குருநாகல் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். முச்சக்கர வண்டியில் பயணித்தவர்களே விபத்தில் காயமடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.